வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் திங்கட்கிழமை 27/7/2026 மாலை 4:16 வரைக்கும் வளர்ப்பிறை திரியோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் காணப்படுது. காலையில 10:29 வரைக்கும் மூல நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூராட நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 10:35 வரைக்கும் வைத்திருதி நாமயோகமும் அதற்கு பிறகு விஸ்கம்ப நாமயோகமும் காணப்படுது. மாலை 4:14 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் காணப்படுது. 27/7/2026 இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயாராகும். காலையில 6:15 7:15 வரைக்கும், மாலையில 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில 7:37 9:11 வரைக்கும் ராகுகாலமும், காலையில 10:47 மதியம் 12:16 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:51 மாலை 3:24 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா திரியோதசி திதி சிறப்பான ஒரு திதி தான். ஆனால் இன்று என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைத்திருதி நாமயோகம் இருக்கு. ஐந்திரியம் நாமயோகம், பிராமிய நாமயோகம், இதுக்கு அடுத்து வர விஸ்கம்ப நாமயோகத்துல கூட ஜோதிடரோட அனுமதியை பெற்றோ இல்ல மற்ற விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வேலைகளை ஆரம்பிங்கன்னு சரி நம்ம சொல்லுவோம். ஆனா வைத்திருதி நாமயோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் புதிய காரியங்கள் செய்யக்கூடாது, கட்டாயம் செய்யக்கூடாது. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். பித்ருக்களை நினச்சி உங்களால் முடிந்த அளவு உணவு தானமும் நீருடன் உணவு தானம் செய்தல். ஒன்று கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு உணவு பொதி ஒன்று கொடுக்கறதோட ஒரு நீர் பாட்டில் ஒன்று எடுத்து பொதி ஒன்று எடுத்து அதை கொடுக்குறது. இப்படி நீங்கள் அதை செய்யலாம். அது மட்டும் செய்யுங்க. வேதிபாத நாமயோகம், அதே மாதிரி வைத்திருதி நாமயோகம். இப்போ இன்றைக்கு இருக்கிறது வைத்திருதி அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு. தை 1, மாசி 1, சித்திரை 1, அந்த மாதிரி வைகாசி 1, ஆடி 1, ஆவணி 1, ஐப்பசி 1, இந்த மாதிரி 1. இந்த 4 நாட்கள், மாதத்தில் 4 நாட்கள் பித்ருக்களை நினைச்சு பித்ருக்களுக்கு உணவு தானம் நீருடன் வழங்குவது, யாருக்காவது வழங்குறது, அவங்க மூலியமான அருளும் ஆசையும் பெற்று குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. செய்ய வேண்டிய ஒரே ஒரு அதை புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இதை மட்டும் செய்யும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே ராசி பலனை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக தெளிவாகணும்னால நான் தொடர்ந்து ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது, பலனை கேட்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இங்கே இருக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பலன் எப்படி கேட்பதுங்கிறதுக்கான தெளிவு இல்லாமல் இருக்காங்க. எல்லாருக்கும் ஜென்ம நட்சத்திரம் தெரியும், ஜென்ம ராசி தெரியுது. அந்த ராசியை வச்சுக்கிட்டு அவங்க பலனை கணிப்புறது தான் இங்கே இருக்க சிக்கல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிங்கிறது சந்திரனுடைய நகர்வை வச்சு உருவாகிறது. சந்திரன் ஜனன நேரத்தில் எந்த நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாறுது. அந்த நட்சத்திரம் எந்த ராசியினுள்ள இருக்குதோ அது ஜென்ம ராசியாக மாறுது. இங்க 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த ஜாதக விதியின்படி தாய் கிரகமாக சொல்லப்படுவது சந்திரன். தாய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடலை கொடுக்குறான். அதாவது தந்தையினுடைய சக்தி, விண் சக்தி, அது தாயினுடைய முட்டையை அடையும் போது அது உடலாக மாறுது. அப்போ இங்கே சந்திரனுடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் அம்சத்தையும் மன அம்சத்தையும் கொண்டிருக்கார்.
அதே நேரத்தில் அப்போ தந்தை யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக விதியில லக்னத்தை கொண்டிருக்கு. லக்னம் தான் வந்து தந்தையினுடைய அம்சத்தை வருது, அதுதான் சூரியனை கொண்டு அமையுது. அப்ப சூரியன் தான் இங்க ஆத்மகாரகன், சூரியன் தான் உற்பத்திக்காரகன், சூரியன் தான் தகல படைப்பிற்கும் ஆதாரமாக இருப்பார். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க லக்னத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்றோம். நீங்க எந்த ஜோதிடத்தை போனாலுமே அவரு பலன் எதுல இருந்து சொல்லுவார் அப்படின்னா லக்னத்தின் அடிப்படையாக தான் சொல்லுவார். அப்ப லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கோச்சார பலன்கள் சந்திரனை வச்சு பார்க்கலாம், ராசியை வச்சு பார்க்கலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். ஒருத்தருடைய உடல் மனம் சரியாக இருந்தா தான் அவருடைய வாழ்க்கை நடக்கும். என்னத்தான் ஒரு ஆத்மசக்தியும் எங்களுக்கு உத்வேகமும் எல்லாமே சரியாக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்னத்தை கட்டாயம் பாருங்க. இப்ப நான் மேச ராசி அப்படின்னு சொல்றேன்னா மேச லக்னக்காரங்கள் அதை வந்து உன்னிப்பா கவனிங்க. அதே மாதிரி உங்க ராசி வேறையா இருக்கும். அப்ப ராசி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உடல் சம்பந்தமா மன சம்பந்தமா ஏதாவது ஒரு குழப்பம் நாங்க இன்னைக்கு சொல்லப்படுதா, அது ஏதாவது இன்னைக்கு வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 100% பலன் எங்க இருக்குன்னா லக்னத்துல இருக்கு. அதே மாதிரி ரிஷப ராசி சொல்லும் போது ரிஷப லக்னக்காரங்க பாருங்க, மிதுன ராசி சொல்லும் போது மிதுன லக்னக்காரங்க பாருங்க. கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது வரன் பார்க்கிறதா இருக்கலாம், அல்லது திருமணங்களை நிச்சயிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு முடிவு எடுக்கணும், திருமண சம்பந்தம் முடிவு எடுக்கிறதாக இருக்கலாம், கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் உங்களுடைய காலநிலைகள் படித்தான் வர்றதுனால நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. அதனால அதை கடந்து போங்க. குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம், நம்மளை பெற்றவங்களா இருக்கலாம், நீங்க பெற்றவங்களா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நீங்க கட்டிக்கிட்டவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களோடு தேவையற்ற ரீதியில் குழப்பங்களை உருவாக்காதீர்கள். மனசிக்கல்கள் உங்களுக்கு மனங்கள் ஒற்றுப்போக இல்லை அப்படின்னா அதை கடந்து போங்க. பேசி பெருசாக்காதீங்க. ஏன்னா இதுக்கு காரணம் நீங்க தான். அப்போ அதனால கவனமாக இதை கையாளணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். தேவையில்லாமல் ஒரு முடிவுகளை எடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், பேசுறது சரியாங்கிறத யோசிச்சு நிதானமாக பேச வேண்டிய நாளாக இருக்கிறது. நீங்க சொல்றதுக்கு மதிப்பே கொடுக்காம இருக்கலாம், அது இன்றைய காலம்தான். அதை கடந்து போக பாருங்க. தேவையில்லாத விஷயங்களை செய்யாது. அதுவும் குழந்தைகள் விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க முடிவே எடுக்க வேண்டாம். எந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்களுடைய நிலை, உங்களுடைய ஆத்ம சக்தி உங்களை தவறான பாதைகளை நிலைநிறுத்தக்கூடிய, அதாவது எடுக்கக்கூடிய வழியைத்தான் காட்டி நிற்குது. அதனால அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். நிதானம், அப்படியே ஆறுதலாக இருங்க. உங்களுக்கான நாள் வரும், அப்போ நீங்கள் எடுக்கலாம். இன்றைய நாளில் ஏதோ ஒன்று செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீங்க. ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் சிக்கலில் இருந்தால் அதுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த விஷயம் உடல் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தாயையும் பார்த்துக்கொள்ளணும், உங்களுடைய வாழ்க்கை துணையும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்களை அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், ஏதாவது சிக்கல்களை உருவாக்கலாம், தொழில் ரீதியாக உருவாக்கலாம், உங்கள் மன ரீதியாக உருவாக்கலாம், இந்த கடன் விஷயங்களில் உருவாக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக உங்களுக்கு அவங்களுடைய தொல்லைகள் இருக்கும். அந்த விஷயத்தில் கவனம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி, விநாயகப் பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து
மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடந்த சில வாரங்களாகவே நாட்களாகவே பல ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், பல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி சிறப்பான ஒரு விஷயத்தை அடைவீங்க. ஆனால் தொடர்ந்து சிக்கலை மட்டுமே நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் படிப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியான சில மாற்றங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆரம்பிக்க போகுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சொத்து சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீரும் உங்களுடைய முயற்சியால். அது வாங்கிறது, விற்கிறது, பூர்வீக சொத்து எல்லாம் நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணணும், அல்லது குடும்ப சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது நடக்கும். கடல் கடந்த தொடர்போட, அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை கடல் கடந்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். போகிறதுக்கே முயற்சி பண்ணுறீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, இன்றைக்கான வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். உங்களுக்கான வழிகள் பிறக்கப்படும். அல்லது நீங்கள் செய்கிற செலவு ஒரு சுப செலவாக மாறும். நீண்ட நாளைக்கு பிறகு பெருமிச்சு விடக்கூடிய நாட்களாக இன்றைக்கு, அதுவும் உங்களுடைய முயற்சியால். காதல், களியாட்டம், கொண்டாட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் வாழ்க்கையில் எது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுக்காகவே முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி பல வாய்ப்புகளையும் மன நிம்மதியும் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிம்மதியான உறக்கத்தை தரக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்க ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானை, அவருடைய அதிபதி மகாவிஷ்ணுவை, மற்றும் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். அடுத்தது எல்லாருக்குமே ஆள் மனசு அபிலாஷைகள் நிறையா இருக்கு. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மகிழுந்தி வாங்கணும், வாங்கணும், வியாபாரம் செய்யணும், அது வாங்கணும், இது வாங்கணும், பைக் வாங்கணும், லொரி வாங்கணும், நகைகள் வாங்கணும், காணி வாங்கணும், எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். ஆனா குடும்பத்தில் இன்றைக்கு நீங்க அந்த ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணாலோ, அல்லது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பண வரவோ உங்களுக்கு குறைவாகவோ எதிர்பார்த்ததுக்கு மாறாகவோ அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம். இவங்க கிட்ட தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டாம். அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மன நிம்மதிகள் கொஞ்சம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி கற்கிற மாணவர்கள், அதுவும் பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் பாடசாலை கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைக்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியன், அம்பாள், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்து கேட்கிறது நன்மையை தரும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய முயற்சிக்கு தடை எங்கிருந்து தடை வரணும்னா உங்களால தான். ஏன்னா இன்றைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவோ எடுக்கக்கூடிய வழிகளோ அந்த வழிகளை தவறாகத்தான் அமையக்கூடும். ஏன்னா காலநிலை மனநிலையும் உங்களுக்கு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் நிதானமா இருங்க, எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க முயற்சிகளுக்கு தடை வரும், பயணங்கள்ல குழப்பங்கள் வரும், போற பயணங்களால மன உளைச்சல்கள் வரும். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒன்று சொல்ல நினைப்பீங்க, அது வேற விதமா போய் சேரும். உங்களுக்கு சரியான முறையில் நீங்க நினைக்கிற விஷயங்களை தெளிவுபடுத்த முடியாது. ஒரு அனுமதி பெறுறதுக்கோ, ஒரு விண்ணப்பம் பெறுறதுக்கோ, ஒரு பத்திரத்தை ரெடி பண்றதா இருந்தா, அது தயார் செய்யறதா அந்த ஒரு தடவைக்கு 2 தடவை அதை நீங்களே பரிசீலனை பண்ணுங்க. 3வது நபர்ட்டையும் கொடுத்து பரிசீலனை பண்ணுங்க. அதுகளில் தடையோ தாமதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தந்தை, ஆண் குழந்தை, தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. அவங்களையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து
கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, வீண் செலவுகளை செய்துக்கிட்டு இருந்து ஏதோ ஒரு விரயம் ஒன்று, ஒரு நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. தேவையில்லாம ஒரு கடனை வாங்கிட்டு, இல்லைன்னா இன்னொருத்த வாங்கின கடனுக்கு நீங்க வட்டியை கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு முடிவு வந்து உங்களுக்கு கையில பணம் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்களால் நன்மைகள், அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களால நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, பணம் கையில் சேருது. ஏன்னா தான் இங்கே செலவு கட்டுப்படுத்தப்படுது. அதே மாதிரி கல்வி, உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணும், அல்லது குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் படிக்கணும் முடிவு பண்ணீங்க, ஒரு குறிப்பிட்ட துறையை தெரிவு செய்ய நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு நினைக்கிறீங்க. வாழ்க்கை சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அது தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இன்றைக்கு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்க உங்களை பார்த்து கொள்றது மிக மிக முக்கியம். நீங்க உங்களை பார்த்து கொள்ளாம விட்டீங்கன்னா சில சிக்கல்களையும் விபத்துகளையும் கண்டங்களை கூட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க அவசரப்படுற விஷயங்கள், நீங்க எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடக்கும்போது உங்களுக்கு எடுக்கிற மனநிலை மாற்றங்களால தான் இங்க சிக்கல்கள் உருவாகுது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்க அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, அவங்களையும் சரி கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. எதிர்பார்க்கிற இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், இப்படி பல விஷயங்களை தடைகள் ஏற்படுத்தலாம். எதிர்பாராத நஷ்டங்களை சந்திக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்க உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்தோட ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நினச்சிக்கிட்டீங்க. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நீங்களே போக முயற்சி பண்ணலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போக முயற்சி பண்ணலாம். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, அவசரப்பட்டு காசை கொடுத்தாதீங்க. அது நஷ்டமாவோ விரயமாகத்தான் மாறப்போகுது. தேவையற்ற விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். செலவுகளை சந்திக்கிறதுங்கிறது தப்பு இல்லை, கட்டாயம் செலவு செய்தாகணும். நான் பேசணும், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போய் சேரணும்னா நான் என்னுடைய சக்தியை செலவு செய்து தான் ஆகணும். பேச்சு ஆற்றல் மூலமாக சக்தியை செலவழிக்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு கேட்கப்படுது அப்படின்னா நீங்கள் அது தொலைக்காட்சி வாயிலாக கேட்குற சக்தியை, அது சேர்க்கறதுக்கும் ஒரு சக்தி இழக்கப்படும். அதை கேட்டு தான் அது நமக்கு கிடைக்கும். அதனால ஆனால் தேவையில்லாமல் பேசுறது தான் விரயம். தேவையற்ற விஷயங்களையும் மற்றவர்களை பற்றி கூட குறைகளையும் கேட்கும்போது தான் இங்கே செலவுகள் அதிகரிக்கும். அதுகள் தான் விரயமாக மாறுறது. அப்போ விரயத்துக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளும். அப்போ விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவிட்ட கருத்து வேறுபாடு வரும், கடந்து போங்க, தேவையில்லாமல் பேசாதுங்க. அதே மாதிரி என்ன வார்த்தை, யாரோட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், கூட இருக்கவங்களை நம்பித்தான் பேசுகிறீங்க, அது கூடவே இருந்த யாராக இருந்தாலும் வார்த்தைகளை பிரயோகங்களில் கவனமாக பேசிக்கொள்ளுங்க. இதே உங்களுக்கு சிக்கலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன், அதை பற்றி எதுவுமே இன்றைக்கு முடிவு பண்ணாது. அடுத்தது கொஞ்சம் தூக்க இன்மை பிரச்சனை, பெண்களுக்கு உறக்க இன்மை பிரச்சனைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருக்கும் ஆள் மனசுல அபிலாஷைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அந்த ஆள் மனசு ஆசைகளை தேவையான டைம்ல உங்களுக்கு நடக்கும். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, வாழ்க்கை சார்ந்து அல்லது குடும்ப கல்வி சார்ந்து, தந்தை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலாக தான் போகும்.
எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலும் அதுக்கான செயல்பாடுகளை செய்யாமல் இருந்தாலும் இன்றைக்கு சிறப்பு இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்து, முக்கியமாக தொழில் சார்ந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தொழில் அடுத்தது எதிரிகள் தொல்லைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய், உடல் நோய்கள் ஏதாவது தென்பட்டாலோ, உடல் உபாதை தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுறது நன்மை தரும். நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் தந்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்க. 2வது திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, விநாயக பெருமான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயம், ஆண் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துருந்தா, இல்லை குழந்தைகள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னா இன்றைக்கு செய்யலாம். குடும்ப சொத்தாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், மற்றது பாகப்பிரிவினைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் கலியாட்டம் கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் நன்மை நடக்கிறதுக்கு, வியாபாரங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்க. இது எல்லாமே எப்படி நடக்குன்னா, எதிர்பாராத ரீதியில் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி தான் இது நடக்கும். ஆனால் நன்மையாக இருக்கும். சில பேருக்கு கண்டத்திலேருந்து வெளியே வரக்கூடிய சிக்கல், ஒரு சிக்கலில் மாட்டி இனிமேல் நான் வெளிவர முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கான இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது தந்தை வழியாக இருக்கலாம், தாய் வழியாக இருக்கலாம். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தந்தை தாய் இவங்களுடைய என்ன சொல்கிறது, இவங்களுடைய தாக்கங்கள் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு மூக்க நுழைக்கிறேன்ருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னுக்கு இருந்து அதை இதை செய், உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது அட்வைஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்க வேணான்னு சொல்லலை, கேட்டுக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அது நன்மையோ தீமையோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ திருமண வாழ்க்கை, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இவங்க மூலியமாக பார்த்துக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்த எந்த முடிவும் எடுக்காது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடு, முரண்பாடு வரலாம், கடந்து போங்க. மன நிம்மதிகள் பாதிக்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சூரிய பகவான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கருணாதன், யோகாதிபதி வழிபாடுகளை, ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்தகைகள் நன்மையை தரும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பார்க்கும்போது, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் திடீர்னு நடக்கும். அது நன்மையாக இருக்கும். கண்டங்கள்லேருந்து வெளிவரதுக்கு தலைக்கு வந்த தலைப்பாகையே போச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக தேங்கி கிடந்த சில அனுமதிகள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அனுமதியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் வெற்றி, உங்கள் முயற்சியில் வெற்றி, தம்பி தந்தைகள் மூலியமாக வெற்றி, அவங்க வாழ்க்கையில் வெற்றி, இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் தடையின்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ வழியில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஆஞ்சநேயர், செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. அப்போ இன்றைய நாளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.